குடிநீர் விநியோக திட்டத்திலிருந்து 7.5 MAD தண்ணீர் வழங்கப்படும். குறிப்பாக என்ன இருக்கு நீங்க மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் பக்கத்தில் இருந்து உதவி பண்ணுங்களா? 51 கூட்டு குடிநீர் திட்டங்கள். சென்ற ஆண்டு ஜல்ஜீவன் திட்டத்தில் நீட்டிப்பை எதிர்நோக்கி அறிவிக்கப்பட்ட 3 குடிநீர் திட்டங்கள், இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட 7 கூட்டு குடிநீர் திட்டங்கள் சேர்த்து 10 குடிநீர் திட்டங்கள் செயலாக்கத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும். இவற்றுடன் தமிழ்நாட்டில் உள்ள ஊரக பகுதியில் உள்ள குடிநீர் தன்னிறைவை பெறும் வகையில் தயாரிக்கப்பட்ட மீதமுள்ள கூட்டு குடிநீர் திட்டங்களையும் பொது மற்றும் தனியார் பங்களிப்புடன் நிறைவேற்ற அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். முதல் கட்டமாக புதுக்கோட்டை, விராலிமலை, திருமயம் கூட்டு குடிநீர் திட்டம் இந்த முயற்சியில் எடுத்துக் கொள்ளப்படும். சென்னை பெருநகரின் மையப்பகுதியில் உள்ள மிகவும் பழமையான கழிவுநீர் கட்டமைப்புகளை புனரமைப்பதன் முதற்கட்டமாக 740.37 கோடி மதிப்பீட்டில் நெசப்பாக்கம் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் பணிகள் மேற்கொள்ளப்படும். புழல் சுத்திகரிப்பு நிலையம், புழலில் உள்ள பழைய 300 MLD சுத்திகரிப்பு நிலையத்தை 430.12 கோடி மதிப்பீட்டில் பொது மற்றும் தனியார் துறை பங்களிப்புடன் புனரமைக்கப்படும். ரூபாய் 60 கோடி மதிப்பீட்டில் அனைத்து கழிவுநீர் உந்து நிலையங்கள் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அளவு மானிகள் பொருத்தப்படும். தொழில் பூங்காக்களுக்கு குடிநீர் வழங்குதல். கோவை மற்றும் திருப்பூர் பகுதியில் புதிதாக அமைய உள்ள வரப்பட்டி டிஃபென்ஸ் காரிடார், கேத்தனூர் செமி கண்டக்டர் பார்க் மற்றும் சூலூர் ஏரோபோர்ஸ் பார்க் ஆகியவற்றிற்கு முருகம்பாளையம் குடிநீர் விநியோக திட்டத்திலிருந்து 7.5 MAD தண்ணீர் வழங்கப்படும். குறிப்பாக என்ன இருக்கு நீங்க மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் பக்கத்தில் இருந்து உதவி பண்ணுங்களா? இப்போது முதல்ல நமது தலைவர் 2021ஆம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்படுவது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலமாக 4.28 கோடி மக்களுக்கு குடிநீர் வழங்கப்பட்டது. அது 1971ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை. ஆனால் இந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 3 கோடி மக்களுக்கு குடிநீர் திட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. வரும் செப்டம்பர் மாதத்திலே முழுமையாக 7.5 கோடி மக்களுக்கு அந்த தண்ணீர் வழங்குகிற திட்டம் நிறைவேற்றப்படும். மேலும் கூடுதலாக ஜல்ஜீவன் திட்டத்திலே நீட்டிப்பு தந்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசிலிருந்து. அதில் இப்போது 10 குடிநீர் திட்டங்களை எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே 3, இந்த ஆண்டு 7 குடிநீர் திட்ட பணிகளை நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர், மாண்புமிகு முதலமைச்சருடைய இதோடு அனுமதித்திருக்கிறார்கள். அதோடு திருவண்ணாமலை கூட்டு குடிநீர் திட்டம் நம்முடைய மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் 2 ஆண்டு காலம் அறிவித்துவிட்டு நிதிநிலை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கூட்டு குடிநீர் திட்டம், திருவண்ணாமலை கூட்டு குடிநீர் திட்டம் 7,194 கோடி, விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கூட்டு குடிநீர் திட்டம் 3,310 கோடி, திருநெல்வேலி தென்காசி கூட்டு குடிநீர் திட்டம் 896 கோடி, தஞ்சாவூர் திருவாரூர் கூட்டு குடிநீர் திட்டம் 1940 கோடி, கரூர் கடவுர் கூட்டு குடிநீர் திட்டம் 500 கோடி, நாமக்கல் மோகனூர் கூட்டு குடிநீர் திட்டம் 590 கோடி, புதுக்கோட்டை விராலிமலை கூட்டு குடிநீர் திட்டம் 1010 கோடி. அதை எடுத்துட்டோம், முதல் தவணையாக எடுத்திருக்கிறோம். திண்டுக்கல் குஜிலியம்பாறை கூட்டு குடிநீர் திட்டம் 890 கோடி, சிவகங்கை தேவக்கோட்டை கூட்டு குடிநீர் திட்டம் 920 கோடி. இதற்கான நிதி ஒதுக்கீடாக இதுவரை தமிழ்நாட்டிலே தனியார் பங்களித்து கடல் நீரை குடிநீராக திட்டம் வந்திருக்கிறது. தனியார் பங்களித்துடன் கழிவறைகள் சுத்தம் செய்ய பணிகள் வந்திருக்கிறது. முதலாக கூட்டு குடிநீர் திட்டம் தனியார் பங்களிப்போடு நிறைவேற்றுவதற்காக நமது ஒன்றிய அரசிலிருந்து வருகிற நிதியம் கிடைக்கிறது. மாநில அரசினுடைய நிதியம் கொஞ்சமாக அறிவித்து நிதிநிலைக்கு ஏற்ப இதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சரிடம் கேட்டேன். அவர் முதல் கட்டமாக 1510 கோடிக்கு புதுக்கோட்டையை எடுத்துக் கொள்ளுங்கள், படிப்படியாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி இது நிறைவேறும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இந்த 5 ஆண்டுகளிலே முழுமையாக வழங்கப்பட்டுவிடும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த குறிப்பாக எங்களுடைய துறை அதிகாரிகள் இந்த சிறப்பாக கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களாக இதே வேலையாக இருக்கிறார்கள். நம்முடைய இந்த நிதிநிலை அறிக்கை தயார் செய்வதற்கு நம்முடைய தலைமைச் செயலாளர் முருகானந்தம் IAS அவர்கள், முதன்மை செயலாளர் உதயசந்திரன் IAS அவர்கள், முதலமைச்சரின் முதன்மை செயலாளர் திரு உமாநாத் IAS அவர்கள், எங்களுடைய துறையின் அதிகாரிகள் முனைவர் கார்த்திகேயன் IAS அவர்கள், முனைவர் விஜயகுமார் IAS அவர்கள், ஹனீஷ் சாப்ரா IAS அவர்கள், திரு குமரகுருபரன் IAS அவர்கள், விவேகானந்தன் IAS அவர்கள், TG வினய் IAS அவர்கள், கிரண் குரால் IAS அவர்கள், சிவராஜ் IAS அவர்கள். எனவே எங்களுடைய துறை அதிகாரிகள் அனைவருமே பேர் சொன்னால் நீண்ட நேரம் ஆகும் என்ற காரணத்தால் எங்களுடைய துறை செயலாளர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வெட்டு தீர்மானங்களாக அதிமுக சார்பில் 178 வெட்டு தீர்மானங்கள் தரப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் சார்பாக
75 வெட்டு தீர்மானங்கள் தரப்பட்டிருக்கிறது. பாமக சார்பாக 29 வெட்டு தீர்மானங்கள் தரப்பட்டிருக்கிறது. இடது கம்யூனிஸ்ட் சார்பாக 26 வெட்டு தீர்மானங்களும், பாஜக சார்பாக 15, விடுதலை சிறுத்தைகள் சார்பாக 7 பேரும் வெட்டு தீர்மானங்கள் தந்திருக்கிறார்கள். ஆக 330 உறுப்பினர்கள் வெட்டு தீர்மானங்களை 320 வெட்டு தீர்மானங்கள் தந்திருக்கிறார்கள். ஒன்றொன்றையுமே பார்த்து புத்தகமாக தயாரித்து அதற்கெல்லாம் பதில் தயாரிக்கப்பட்டு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே வெட்டு தீர்மானங்கள் கொடுத்தார்கள், அமைச்சர் பார்க்கவில்லை என்றெல்லாம் கருத வேண்டாம். அனைத்தையுமே படித்திருக்கிறோம். எது தேவையோ அந்த தேவையை முதலிலே முன்னுரிமை தந்து அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு உறுதியாக நாங்கள் செயல்படுவோம் என்பதை தெரிவித்து மாண்பு உறுப்பினர்கள் வெட்டு தீர்மானத்தை திரும்ப பெற்று மானிய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.